இந்த ஆறுல ஒரு மேஜிக்கல் மாஸ்க் மிதந்துட்டு இருக்கும். அதை இந்த நாய் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிரும். அந்த வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப நாளாவே குழந்தை இருக்காது. இந்த நாய் மேஜிக்கல் மாஸ்கை இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். அப்ப இந்த மாஸ்கை பார்த்துட்டு சரி ஹாலோவீன் ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு மாஸ்க் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம், இதை கொண்டு போவோம்னு சொல்லிட்டு இந்த மாஸ்கை போட்டு பார்ப்பாரு. அப்ப அவருக்கு ஒரு விதமான ஃபீலிங் வரும். இதை போட்டதுமே அவர் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவாரு. அவர் காலெல்லாம் லப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டு போயிடும். இவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் மேஜிக்கல் பவரை சூப்பரா வெளிக்காட்டிட்டு இருப்பாரு. அப்ப இவரோட மேஜிக்கல் பவரை பார்த்து அங்க இருக்கிறவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம மேனேஜர் வந்து இவருக்கு ப்ரொமோஷனும் கொடுத்துருவாங்க. அதே நேரத்துல அவரோட ஒய்ஃபும் பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க. இவரோட ஒய்ஃப் வாமிட் பண்ணுவாங்க. அப்போ வாமிட் வராம ஃபுல்லா பபுள்ஸா தான் வரும். அது மட்டும் இல்லாம ஸ்கேன் எடுக்க போகும்போது வயித்துல குழந்தை பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அவருக்கு தலையை சுத்தி போயிடும். ஒரு வழியா இவங்களுக்கு குழந்தை பிறந்துருது. எல்லாமே அந்த மேஜிக் மாஸ்க் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. இந்த குழந்தை மத்த குழந்தைங்கள மாதிரி இல்லாம அதோட செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அதனால அவங்க அப்பா இவன் பண்றதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயப்படுவார்.